அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு, அதற்கு பதிலடியாக ஈரானின் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கும் அறிவிப்புகள் உலகம் முழுவதையும் மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலச்சந்தியில் என்ன நடக்கப் போகின்றது என்பது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சமாக பதற்றமாக தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அதிர்ச்சியை கனடா கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ஸ்பெயின் விடுத்திருக்கின்றார்கள். பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக பிந்திய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், அதில் பேசப்பட்ட விடயங்கள், பேச்சுவார்த்தை தோல்விக்கான காரணங்கள் குறித்து இதற்கு முன்னைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம். அமெரிக்கா முன்வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் எங்களிடம் கெஞ்சி பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்தார்கள். இந்த போர் நிறுத்தம் ஈரான் கெஞ்சியதால் தான் நாங்கள் சம்மதித்தோம் என்றெல்லாம் அமெரிக்க போர்த்துறை செயலாளர் கெட்சாட் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பொய்களும் இதில் முற்றாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது, தங்களுடைய நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம், நீங்கள் போரை நிறுத்துங்கள், எங்கள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் என்று ஈரான் அவர்களிடம் கெஞ்சியதாக ட்ரம்பும் கெட்சாத்தும் குறிப்பிட்டார்கள். ஆனால் அமெரிக்கா கூறிய பொய் திட்டவட்டமாக தற்போது உலகுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அதாவது, ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தங்களுடைய நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவோம் என்பதை முதலிலும் தெரிவித்தார்கள். அதே நிலையைத்தான் தற்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரான் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக அமெரிக்கா கூறிய பொய்கள் அம்பலப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஹார்முஸ் ஜலச்சந்தியை முற்றாக தாங்கள் மூடப்போவதாக அமெரிக்கா அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை பார்ப்பவர்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஹார்முஸ் ஜலச்சந்தியை தாங்கள் மூடுவதாக ஈரான் தானே அறிவித்திருந்தார்கள். அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலச்சந்தியை தாங்களும் முற்றுகையிடப் போகின்றோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார். அதாவது, இராணுவத்திற்கு தான் உத்தரவிட்டிருப்பதாகவும், குறிப்பாக உலகின் மிகச்சிறந்த அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலச்சந்திக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகை இடும் பணியை தொடங்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதாவது, ஈரானுக்கு சுங்க வரி செலுத்தி சுங்க கட்டணம் செலுத்திய பின்னர் ஏதாவது கப்பல்கள் அந்த ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து சர்வதேச கடற்பரப்புக்குள் வந்தால் அந்த கப்பல்களை தாங்கள் கையகப்படுத்துவோம் என்பதுதான் ட்ரம்பினுடைய பேச்சினுடைய சாராம்சம். அதாவது, ஈரானுக்கு வரி செலுத்திவிட்டு வரக்கூடிய கப்பல் எதுவாக இருந்தாலும் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து அந்த கப்பலை வழிமறைத்து பிடிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கின்றோம். சட்டவிரோதமாக வரி செலுத்தும் எவருக்கும் கடலில் பாதுகாப்பான பயணம் கிடைக்காது என்றும், இது வர்த்தக கப்பல்களுக்கும் பொருந்தும் என்றும் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான அறிவிப்பால் ஏற்கனவே ஒரு சில நாடுகளின் கப்பல்களுக்கு, அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு கூட்டணியில் இல்லாத கப்பல்களுக்கு ஈரான் சிறிய கட்டணங்களை வசூலித்துவிட்டு அந்த கப்பல்கள் செல்ல அனுமதிக்கின்றார்கள். ஆனால் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த கப்பல்களையும் முற்றுகையிடுவேன், ஈரானுக்கு சுங்கவரி செலுத்திவிட்டு சர்வதேச கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை எல்லாம் எங்கள் கடற்படை கையகப்படுத்தும் என்று வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக இந்த ஹார்முஸ் ஜலச்சந்தியின் உடைய பயணத்தை அபாயத்துக்குள்ளாக்குவது மட்டுமல்ல, இந்த அறிவிப்பின் காரணமாக கப்பல்கள் ஏதாவது ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்லாத நிலை ஏற்பட்டால் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகிவிடும் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஏற்கனவே ஹார்முஸ் ஜலச்சந்தியால் ஒரு சில கப்பல்களே, குறிப்பிடத்தக்க கப்பல்களே அனுமதிக்கப்படுகின்றன. ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடு காரணமாக ஒட்டுமொத்தமாக கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்கள் செல்வதை நிறுத்திவிட்டால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் எரிபொருள் தட்டுப்பாடும் உலகம் முழுவதும் ஏற்படும் என்பதைத்தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தோல்வியால் விரக்தி அடைந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம், அவர் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம், அனைத்துமே ஒரு முட்டாள்தனமான, மேலும் உலகை சிக்கலுக்குள்ளும் நெருக்கடிக்குள்ளும் உள்ளாக்கக்கூடிய ஒரு நகர்வுகளாக இருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
எனவே கார்மோஸ் ஜலச்சந்தியில் என்ன நடக்கப் போகின்றது என்பது மிகப்பெரிய ஒரு அச்சமாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் கார்மோஸ் ஜலச்சந்தியை கடந்த, அதாவது இஸ்லாமாபாத்தில் ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவும் அப்பாஸ் அரக்ஷியினுடைய ஈரான் குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அமெரிக்க போர்க்கப்பல்கள் கார்மோஸ் ஜலச்சந்தியை கடந்து சென்றதான ஒரு செய்தியை அமெரிக்கா பென்டகனும் வெள்ளை மாளிகையும் விடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று ஈரான் ஒரு காணொலியையும் வெளியிட்டு கார்மோஸ் ஜலச்சந்தியிலிருந்து அமெரிக்க கப்பல்கள் உள்ளே நுழைய முயன்ற போது அவற்றை திரும்பிச் செல்லுமாறு ஈரானுடைய புரட்சிகர காவலர் படை உத்தரவிடுவதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப் போவதாக அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை விடுவதுமான காணொலியை வெளியிட்டு அதன் பின்னர் அந்த கப்பல்கள் கார்மோஸ் ஜலச்சந்தியை கடக்காமலே திரும்பி சென்றிருக்கக்கூடிய காணொலி பதிவையும் வெளியிட்டு அமெரிக்காவின் அடுத்த பொய்யையும் அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது கார்மோஸ் ஜலச்சந்தியை கடந்து தங்களுடைய கப்பல்கள் சென்றதாக அவர்கள் குறிப்பிட்டாலும் ஹார்மோஸ் ஜலச்சந்தியை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் நெருங்கிய சூழ்நிலையில் ஐஆர்ஜிசி அவர்களுக்கு நேரடி எச்சரிக்கையும் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய உத்தரவும் விடுக்கப்பட்ட பின்னர் அந்த கப்பல்கள் பின்வாங்கி இருக்கின்றன. மீண்டும் ஐஆர்ஜிசி இன்று அறிவித்திருக்கின்றார்கள், ஒருவேளை ஹார்மோஸ் ஜலச்சந்தியில் தற்போது செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்தையும் சீர்குலைக்கும் முகமாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்த ஹார்மோஸ் ஜலச்சந்தியை நெருங்கினாலோ அல்லது எங்களிடம் அனுமதி பெற்று செல்லக்கூடிய கப்பல்களின் விவகாரத்தில் தலையிட்டாலோ இங்கு வரும் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஹார்மோஸ் ஜலச்சந்தியில் வைத்து எரித்து விடுவோம். அது போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி, விமானந்தாங்கி கப்பலாக இருந்தாலும் சரி, அவற்றை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளும் குரூஸ் மிசைலும் ட்ரோன் படைகளும் அதிவேக தாக்குதல் படகுகளும் தயார் நிலையில் தான் இருக்கின்றன என்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது கார்மோஸ் விவகாரத்தில் உங்கள் போர்க்கப்பல் உள்ளே வந்தால் அடுத்த நொடியே அவற்றை தீப்பற்ற வைத்து விடுவோம் என்ற செய்தி கார்மோஸ் ஜலச்சந்தியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் எந்த கணத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சத்தை தான் தற்பொழுது உலகம் முழுவதும் எழுப்பி இருக்கின்றது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த உடனேயே இரண்டு தரப்பும் முழுமையான போருக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐஆர்ஜிசி முழு அளவிலான தயார் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஈரான் இராணுவத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எதிரி தாக்குதலை ஈரான் இதற்கு முன்பு குறிப்பிட்டபடிதான் நாங்களாக தாக்குதலை ஆரம்பிக்க மாட்டோம், ஆனால் எதிரி இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதலை ஆரம்பித்த அடுத்த கணமே எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் ஆரம்பமாகிவிடும் என்பதை ஐஆர்ஜிசி தெரிவித்திருத்ததுடன் கார்மோஸ் ஜலச்சந்தியில் அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய அத்தனை போர்க்கப்பல்களையும் எரித்து சாம்பலாக்குவோம் என்பது எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த பின்னர் ஹெஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலிய நிலைகளை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இஸ்ரேலின் வான்வெளித்தளம் ஒரு ஹெலிகாப்டர் அல்லது போர் விமானம் தரையிறங்கக்கூடிய பகுதிகளின் கூட இந்த தாக்குதல் காரணமாக சேதமடைந்திருப்பதாகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு கைடட் மிசைல் துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேலில் மிகப்பெரிய பதற்ற நிலை காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் ஏவுகணை ராக்கெட் தாக்குதல்களை நடத்துவதால் அங்கு சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்படுவதால் அந்த பிரதேசமும் ஒரு பதற்றம் நிறைந்த பகுதியாக மாறி இருக்கின்றது. நேற்றைய தினமும் மிக கடுமையான தாக்குதலை நடத்திய ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய நாளிலும் ஒரு மிகப்பெரிய அளவு தாக்குதலை அங்கே நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இரகசிய தகவல்களை எதிரி நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டதாக கூறி 50 உளவாளிகளை ஈரான் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். ஈரான் முக்கிய இடங்களின் புகைப்படங்கள், வீடியோ பதிவுகளை அவர்கள் பதிவேற்றம் செய்து வெளிநாட்டு உளவு அமைப்புகளுக்கு அனுப்பியமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய கைத்தொலைபேசிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் அதில் மிகப்பெரிய அளவில் ஈரானின் இராணுவ முகாம்கள், இராணுவ தளங்கள், ஐஆர்ஜிசியின் உடைய மிக முக்கியமான அணுகக்கூடிய இடங்கள் அனைத்தும் வீடியோ பதிவுகள் அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய படுகொலை செய்யப்பட்ட அதிகட்சி தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியின் 40ஆம் நாள் நினைவு ஈரான் முழுவதும் மிகப்பெரிய அளவில் உணர்வுபூர்வமாக மக்களால் நினைவேந்தப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் பாகிஸ்தானிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்கர்டு மற்றும் வடக்கு பாகிஸ்தானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டு அயதுல்லா அல் ஹமேனிக்கு தங்களுடைய நினைவு வணக்கத்தை செலுத்தி
அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே பாகிஸ்தான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் தடுமாறி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனிக்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாக ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானியர்கள் பல்வேறுபட்ட நகரங்களில் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. எனவே பாகிஸ்தான் அரசு எவ்வகையான சதுரங்களை ஆடினாலும் சதுரங்கங்களை பாகிஸ்தான் மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவு முன்னெப்போதும் இல்லாத மோசமான நிலையை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் உலகிலேயே மிகவும் ஒழுக்கமான இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் அவர்களை ஸ்பெயின் அவதூறு செய்வதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றம் சாட்டியிருந்தார். இதை கேட்பதற்கே சிரிப்பு வருகின்றது. உலகில் மிகவும் ஒழுக்கமான இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் நெதன்யாகு கூறுகின்றார். இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதை போல உலகிலேயே ஒழுக்கமான தங்களுடைய கட்டுக்கோப்பான இராணுவத்தை ஸ்பெயின் பிரதமர் அவதூறு செய்து விட்டார் என்று நெதன்யாகு குறிப்பிட்டதுடன் ஸ்பெயினுக்கு எதிரான மிக கடுமையான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு இன்று ஸ்பெயின் பதிலளித்திருக்கின்றார்கள். முதலில் நீ ஒரு போர்க்குற்றவாளி, இனப்படுகொலை செய்து சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்தால் உன் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு போர்க்குற்றவாளிக்கு எங்களை குறித்து பேசுவதற்கு அருகதை கிடையாது. இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்திருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் செய்யும் போர்க்குற்றங்கள் எந்த ஒரு தேர்வுமின்றி அல்லது கணக்கில் வைக்கப்படாமல் செல்லாது. இதுபோன்ற குற்றவாளிகளை வெளியில் நடமாட விடுவதே தவறு என்று சொல்லி இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை மற்றும் குற்றவியல் அரசாங்கம் ஸ்பெயின் குறித்து பேசுவது வேடிக்கையாக இருப்பதாக அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதுடன் இந்த உலகின் அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருப்பது இஸ்ரேல் என்ற கருத்தையும் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். எனவே ஸ்பெயின் இஸ்ரேல் இடையிலான ராஜதந்திர மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கனடா அமெரிக்கா இடையிலான ராஜதந்திர மோதலும் தற்போது உச்சக்கட்டம் அடைந்திருக்கின்றது. கனடாவினுடைய பிரதமர் மர்கார்னி அவர்கள் நேற்றைய தினம் ஆற்றிய ஒரு உரையில் கனடாவினுடைய இராணுவ செலவினங்களில் பெரும்பகுதியை அமெரிக்காவுக்கு அனுப்பும் நடைமுறை இனி இடம்பெறாது. அதாவது கனடா இறக்குமதி செய்யக்கூடிய அதிகளவான இராணுவ தளபாடங்கள், ஆயுதங்கள், விமானங்கள், ஏவுகணைகள் அனைத்துமே அமெரிக்காவிடமிருந்து பணம் கொடுத்து வாங்கப்படுகின்றது. அதாவது ஒரு டாலர், உதாரணத்திற்கு ஒரு டாலரை இவர்கள் ஆயுத இறக்குமதிக்கு பாதுகாப்பு செலவினத்துக்கு செலவு செய்தால் அதில் 60% பணம் அமெரிக்காவுக்கு செல்கின்றது. அந்த தசாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது என்றும், குறிப்பாக கார்னி இராணுவ செலவினங்களில் பெரும் பகுதியையும் பெரும் பொருளாதாரத்தையும் அமெரிக்காவுக்கு தாரை பார்க்கும் நடைமுறை இனி கிடையாது என்று ஒரு அதிரடியான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். The days of our military sending 70 cents of every dollars to the United States are over. மிகப்பெரிய வரவேற்பு அங்கு வந்திருந்த மக்கள் எழுந்து நின்று கைகளை தட்டி அமெரிக்காவிடமிருந்து இவர்களுடைய பாதுகாப்பு செலவினத்தை குறைத்து வேறு நாடுகளில் பல முதலீடுகளை அல்லது கொள்வனவு செய்வதற்கான உத்தரவுக்கு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார்கள். எனவே அமெரிக்காவின் பிடியிலிருந்து கனடாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்காவினுடைய நகர்வுகள், டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தனியே ஒரு இடத்தில் கொண்டு போய் நிறுத்தப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேற்கத்திய நாடுகள் தற்போது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை அவர்களினுடைய இயல்பை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கள் சுயசார்பு இராணுவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அமெரிக்காவை மட்டும் ஆயுதங்களுக்கு நம்பி இருக்காமல் வேறு நாடுகளில் கொள்வனவு செய்வதற்கும் தற்போது முயற்சிகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்கனவே ஸ்பெயின் பிரதமர் நேற்று சீனாவுக்கு சென்றடைந்து விட்டார். அது தொடர்பான விடயங்களை அடுத்த காணொலியில் பேசுவோம். இவ்வாறான சூழ்நிலை அமெரிக்காவின் பொருளாதாரம் மட்டுமல்ல, அமெரிக்காவின் உடைய இராணுவத்தை அல்லது அமெரிக்காவின் இராணுவ சாதனங்களை நம்பியிருக்கும் மேற்கத்திய உலகையும் முற்றாக மாற்றி அமைக்கப் போகின்றது என்பதுதான் நிதர்சனம். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.